இப்போ வந்து எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம் வைக்க போகிறாங்க. அது எப்படி பண்ணாங்கிறது நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். வாங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோலாம் வரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொள்ளு ரசம் செய்ய தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் ஒன்று, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம். புளி, கொஞ்சமாக புளி, தக்காளி, உப்பு, கல்லுப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதையும் கரைச்சி வச்சுருக்கோம். ரசத்துக்கு பூண்டு நல்லா இடித்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொள்ளை நல்லா வறுத்து கழுவிட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் காயணும். அதுக்காக நல்லா எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயணும். அதுக்காக தான் இப்போ பண்ணோம். காயட்டும் எண்ணெய். இப்போ வந்து இது நம்ம ஐட்டம் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு வெத்தம் பருப்பு பார்த்துக்கோங்க. நல்லா அது பபிள்ஸ் வருது. இது நம்ம சிம்மில் வச்சுட்டு அது நல்லா வேகிற வரையும் கொஞ்ச நேரம் இருந்து கொஞ்சம் கடுகு பொருங்கானையும் கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறமேட்டு கருவேப்பிலை வச்ச மிளகு, ஜீரகம் நல்லா வதக்கிக்கணும். இடித்து வச்ச பூண்டு, இதையும் நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும் சேர்த்து. கரைச்சி வச்ச புளி தண்ணி, தக்காளி வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ இந்த பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாருங்கள். நம்ம இப்போ வந்து பாதி ரசம் ரெடி ஆகிடுச்சு. மீதி ரசம் வந்து நம்ம கொல்லை போட்டு வதக்கி எல்லாம் பண்ணி வச்சு முடிச்சிடலாம். நம்ம இப்போ நமக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணியை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொள்ளு பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. கொள்ளு எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் கலர் இது வந்திருக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். அப்புறமேட்டு நல்லா இதை நம்ம எல்லாம் பண்ணி